நீங்க ரேண்டமா ஒரு பொருள பார்க்கும்போது, அதுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கிற மாரியோ, அந்த ஃபேஸ் உங்கள பார்க்குற மாரியோ உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? லைக் அது ஒரு ஹேண்ட் பேக்கா இருக்கலாம், ஸ்விட்ச் போர்டா இருக்கலாம், சேர், வாஷிங் மிஷின், நார்மல் ஒரு அட்டைப்பெட்டி, இல்ல நம்ம காய்கறி வெட்டுறப்ப கூட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஃபீலிங் நமக்கு நெறைய பேருக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி ஒரு ஹாண்டட் ஃபீலிங் குடுக்குற மாரி, நம்ம தனியா இருக்கும்போதோ, இல்ல நைட் டைம்லயோ ஒரு சேரோ, நார்மலான ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்லயோ ஒரு ஃபேஸ் நம்மள பார்க்குற மாரியான ஃபீலிங் நம்மள நெறைய பேருக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இத ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல இத சுத்தி நெறைய மீம்ஸும் நான் பார்த்திருக்கேன். அண்ட் ரெடிட்ல இதுக்காக ஒரு சப்ரெடிட் பேஜே நான் பார்த்தேன். அப்போ இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும் இல்ல, நெறைய பேருக்கு இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அத பத்தி படிக்கும்போது தெரிஞ்சது தான், அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்மளோட பிரெயின் ஒரு ஹியூமனா பிஹேவ் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் அது பண்ணுதுன்றதையும் என்னால கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இன்னைக்கு வீடியோல இந்த ஹோல் பிஹேவியர் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, அண்ட் இது ஆக்சுவலா ஒரு ப்ராப்ளம் தானா, இல்ல நம்மளோட பிரெயினோட நார்மல் ஃபங்க்ஷன் தானா, அந்த ஃபங்க்ஷனுக்கு பிஹைண்ட் இருக்கிற ரீசனிங் என்னன்றதை பத்திலாம் தான் பார்க்க போறோம். ஷார்ட்டா சொல்லணும்னா நம்ம பிரெயின் எப்படி வேலை பார்க்குதுன்றத நம்ம பிரெயின் இன்னைக்கு கத்துக்க போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ RTR Unfiltered. ஸோ இந்த பிஹேவியருக்கான பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷியல் பெரடோலியா. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்துக்கலாம். பேசிக்காக ஃபேஸே இல்லாத ஒரு ஐட்டமில் ஃபேஸை இமேஜின் பண்ணுறதோட டெண்டன்சி தான் வந்து இந்த ஃபேஷியல் பெரடோலியான்றது. அண்ட் நமக்கு இந்த ஒரு பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் குட். பிகாஸ் ஒரு சோஷியல் செட்டிங்கில் எந்த அளவுக்கு நம்மளால் ஃபேஸஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ தட்ஸ் ஹவ் வி கிரியேட் பாண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங், ரைட்? ஆன் த ஃப்ளிப் சைடு நமக்கு இந்த பழக்கம் எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு குயிக்காக நம்மளால் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ, அண்ட் வெதர் அதை நம்மளை அட்டாக் பண்ண போதா இல்லை நம்மளை சாப்பிட போதா ஆர் இட் இஸ் ஆர் ட்ரைப் அப்படின்றதுல இருந்து தான் இந்த ஹோல் ஹேபிட்டே வந்து நம்மளோட பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ட்வீக் பண்ண ப்ராசஸ். பட் இப்போ இந்த அளவுக்கு குயிக்காக பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சருக்கு தேவையில்லை தான். இந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷன்றது நம்ம பிரெயினில் ரொம்ப குயிக்காக நடக்கும். லைக் ரொம்ப ரொம்ப குயிக்காக கன்சியூமர் நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா our brain will try to identify the pattern of a face. இங்க ஃபேஸ்ன்னு சொல்ற இடத்துல இப்போ நம்ம இமேஜஸ்ல பார்த்த அளவுக்கு கிரியேட்டிவா இருக்கணும்னு கூட இல்ல, ஜஸ்ட் 3 டாட்ஸ். நம்ம தமிழ்ல இருக்க அக்கன்னாவை திருப்பி போட்டா வரும் பாத்தீங்களா, ஒரு ட்ரையாங்கிள்ல இருக்க 3 டாட்ஸை திருப்பி வச்ச மாதிரி மேல 2 டாட் கீழே ஒரு டாட். இதுதான் நம்ம பிரெயினுக்கு தேவையான பேர் மினிமம் பேட்டர்ன் டு ஐடென்டிஃபை தட் as a face. நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருப்போம் நம்மளோட விஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம் அப்படின்னா பிரெயின் எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணுதுன்றது. குயிக்காக சொல்லணும்னா நம்மளோட ஹோல் விஷுவலுக்கான ப்ராசஸர் ஆர் மெயின் பார்ட்ஸ்லாம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெயினோட இந்த பகுதியில், அதை வந்து விஷுவல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது ஒரு ஃபேஸா ஒரு ஆப்ஜெக்டா, அது என்ன கலரில் இருக்குது, என்ன மோஷனில் இருக்குது, பேசிக்காக வந்து அதோட ஆல் த சப் கேட்டகரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷுவல் கார்டெக்ஸில் தான் உங்களுக்கு நடக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒரு 5 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு உங்களை சுத்தி அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ விஷயம் இருக்கும் உங்களோட பிரெயின் ப்ராசஸ் பண்றதுக்குன்னு யோசிச்சு பாருங்க. எஸ்பெஷலி நீங்க அவுட்டோர்ஸ்ல இருக்கீங்க ஒரு டிராவல்ல இருக்கீங்க அப்படின்னா அவ்வளோ விஷயத்தையும் உங்களோட பிரெயின் பார்க்கணும். அட் த சேம் டைம் அதுல எதெல்லாம் வந்து ரீடைன் பண்ணணும், எதெல்லாம் இக்னோர் பண்ணணும்ன்ற, அண்ட் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன ஃபேஸா, ஆப்ஜெக்டா, லைட்டா, மோஷன்ல, லைக் எவ்வளோ இன்ஃபர்மேஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் ஹேஸ் டு லைக் ப்ராசஸ் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் பைலப் ஆகாமல் ரியல் டைமில் நடக்கிறதுக்கு விஷுவல் கார்டெக்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனும் இட் கெட்ஸ் இன்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ். அதாவது இப்போ லைன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினுக்கு அந்த சிக்னல் போகும். அட் த சேம் டைம் ஃபேஸ் அப்படின்னா அது ஒரு இடத்துக்கு போகும், வேறு ஏதாவது மோஷனில் இருக்கிற ஐட்டம் அப்படின்னா அது வேற ஒரு இடத்துக்கு போகும். இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேரலாக ஒர்க் ஆகும் அண்ட் இட் ஒர்க்ஸ் ரியலி ஃபாஸ்ட். அதோட ரிசல்ட்டாக தான் நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதை நம்ம பிரெயின் சம்டைம்ஸ் இக்னோர் பண்ணும் அண்ட் ரீடைன் பண்ணும். நான் எதுக்கு இக்னோர் பண்ணுறதை பற்றி ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ விஷயத்தை பார்ப்போம், எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை பார்த்தீங்களா. ஈவன் நம்ம நடந்து வரும்போது கூட வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி நம்மளை சுற்றி எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம், பட் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதோ இல்லை கவனிக்கிறதோ இல்லைல்ல. அதுதான் இந்த அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் சினாரியோக்குள்ளே வருது. இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம், அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் தான். இந்த ஸ்ப்ளிட் பண்ணி வேலை பார்க்கும் போது தான் பிரெயினால் எஸ்பெஷலி அந்த விஷுவல் கார்டெக்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரொம்ப குயிக்காக பார்க்க முடியுதுன்னு சொன்னல. ஆனால் நம்ம ஏன் ஃபேஸே இல்லாத ஒரு ஆப்ஜெக்டில் ஃபேஸை இமேஜின் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னா இந்த பேரலலாக ப்ராசஸ் நடக்கும் போது இந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷனுக்கான ஒரு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட்னு கூட சொல்லலாம். கைண்ட் ஆஃப் அன்
ஹைப்பர் ப்ராசஸர்னு கூட வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண உடனே நான் சொன்ன மாதிரி ஒரு 3 டாட் இருந்தாலே போதும் அதை ஃபேஸ்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை பார்த்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேஸ்ன்ற சிக்னலை ஃபர்ஸ்ட் வந்து அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். தென் தி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இது ஃபேஸ் இல்லை, இட் இஸ் a டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும். ஸோ பேசிக்காக இந்த டைம் டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் நம்ம பார்க்குற ஒரு ஐட்டம் தான் நமக்கு டக்குன்னு வந்து ஏதோ ஒரு ஃபேஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அண்ட் தென் பிரெயின் வந்து அது லேட்டர் ரியலைஸ் பண்ணுது லைக் இட் இஸ் ஜஸ்ட் அ சேர், இட் இஸ் ஜஸ்ட் அ பாக்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ மனுஷங்களுக்கு இந்த ஃபேஷியல் பெரடோலியான்றது பக் இல்லை ஃபீச்சர்ன்றதை நமக்கு இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். பட் இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து பிரெயினில் ஹார்ட்வயர் பண்ணப்பட்டதா, அதாவது நம்ம பிறக்கும் போதுலேருந்தே நமக்கு இந்த ஃபீச்சர் இருக்கா, இல்லை நம்ம வளர வளர இதை நம்மளுக்கு நம்ம எவால்வ் பண்ணிக்கிறோமா அப்படின்றதுல தான் சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ரிசர்ச்சோட ஒரு பகுதியாக நிறைய ஏஜ் குரூப்பில் இருக்க பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியை ஸ்டடி பண்ணுறதுக்காக வந்து ரிசர்ச்சஸ்லாம் நடக்குது. இதில் இருக்கலே வந்து வயசு குறைவான ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 சில குழந்தைங்களை கூட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷாக்கிங்லி அவங்களுக்குமே இந்த பேட்டர்ன் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. லைக் இட்ஸ் சம்திங் லைக் நம்ம பிறக்கும் போதே வந்து இந்த ஃபீச்சர் வந்து நமக்கு ஹார்ட்வேர் பண்ணப்பட்ட மாதிரி தான் வந்து இட் இஸ் தேர். 100% இல்லைனாலும் இட் இஸ் தேர். நம்ம அதுல இருந்து தான் வந்து ஒரு பேஸாக வச்சு வி ஆர் எவால்விங் ஆன் டாப் ஆஃப் தட்ன்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா இன்னும் கன்க்ளூஷனுக்கு வரல. ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட் ஆர் கன்க்ளூடிங் தட் இட் இஸ் ஹார்ட்வயர்ட். இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேபிஸ் பிறந்ததுலேருந்தே வெறும் ஃபேஸஸை தான் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்ட்டு. பிகாஸ் தே ஆர் பார்ன் வித் வெரி புவர் ஐசைட்டில், ரொம்ப பிளர்டாக அந்த மாதிரி தான் வந்து அவங்களோட ஐசைட் இருக்கும். அப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ரொம்ப கிட்ட பார்த்து ஈவன் அது 6 நாள் குழந்தையாக இருந்தாலும் அந்த 6 டேஸில் அந்த குழந்தை அதிகமாக பார்த்தது எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸாக தான் இருக்கும். அம்மா அப்பா ஃபேஸாக இருக்கும், இல்லை தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க, இந்த மாதிரி வந்து நிறைய ஃபேஸஸை தான் அந்த குழந்தை இந்த 6 நாளையுமே பார்த்துருக்கும். ஸோ அதனால தான் இந்த பிரெயின் ஆக்டிவிட்டி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு சைட் ஆஃப் சயின்டிஸ்ட் ஆர் கைண்ட் ஆஃப் denying that இந்த ஹோல் ஃபேஷியல் பெரடோலியான்றது நம்ம எவால்வ் பண்ணி வந்த ஒரு ஃபீச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் இதுக்கான ஸ்டடி ரெஃபரன்சஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு டைம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் படிச்சு பார்க்கலாம். என்னதான் ரிசர்ச்சாக இருந்தாலும் 6 நாள் ஆன குழந்தைய எம்ஆர்ஐ ஸ்கேனில் வச்சு என்ன ரிசர்ச் வேண்டி கிடக்குன்னு நிறைய பேர் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த பேட்டர்ன் ஆர் இந்த ஹார்ட்வேர் நடக்குதா இல்லையான்றத ஆர் இந்த ஹோல் ஃபேஷியல் பெரடோலியான்றது எப்படி நடக்குதுன்றத நம்ம சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு தான் ஆகணும். இதை கண்டுபிடிச்சா யார் பெனிஃபிட் ஆவான்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஃபேஷியல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபெக்ட் ஒன்று இருக்கு. அதுக்கான ஒரு டெக்னிக்கல் டேர்ம் எனக்கு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஸோ வீடியோவில் டைம் இங்கே கீழே வந்திருக்கும். இது என்னன்னா நம்மளால வந்து ஒரு ஃபேஸை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்றத விட ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லலாம். நமக்கே சின்ன வயசில் இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது எல்லா ஹாலிவுட் ஆக்டர்ஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி, ஒரு சைனீஸ் படம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா சைனீஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வருது பார்த்தீங்களா. அதுவே இன்ஃபேக்ட் அந்த ஃபேஷியல் பிளைண்ட்னஸ் தான். வளர வளர நமக்கு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் நம்ம ரெகுலராக பார்க்காத ஃபேஸஸை நமக்கு டக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் பார்த்துருக்கீங்களா. ஒருத்தங்களை பார்த்துட்டு இவங்க இன்னொருத்தங்க மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிறது, ரொம்ப க்ளோஸ்லி ரிசம்பிள்னு சொல்லிட்டு அது நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும். பிகாஸ் வி கைண்ட் ஆஃப் ஹேவ் தட் ஃபேஷியல் பிளைண்ட்னஸ் டு சம் டிகிரி. அதுதான் அதோட மீனிங். இந்த ஃபேஷியல் பிளைண்ட்னஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி கேஷுவலான ஒரு சாதாரண விஷயம் மட்டும் கிடையாது. நிறைய பேருக்கு இது ரொம்ப சிவியராகவும் இருந்திருக்கு. எஸ்பெஷலி அல்சைமர் மாதிரி இஷ்யூஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு கூட இருக்கிறவங்க ஒரு அவங்களோட சொந்த பையன் பொண்ணு உங்கள் ஃபேஸஸே மறந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபேஷியல் பெரடோலியான்றது எப்படி நடக்குதுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா, சயின்டிஸ்டால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா, இந்த ஃபேஷியல் பிரைன்னஸை அவங்களால அண்டூ பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து ஒரு தியரி. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கான ரிசர்ச்சஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. we will soon know அது நம்மளால் கிராக் பண்ண முடிஞ்சுதா, அதை ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்றது. இன்ஃபேக்ட் இந்த ரிசர்ச்சோட இன்னொரு பிரான்ச் எதை பற்றி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா கிட்ஸ் வித் ஆட்டிசம். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் ஆர் பேட்டர்ன் ஐடென்டிஃபைங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கிறத பார்த்துருக்கோம். இதை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா வித் தீஸ் ரிசர்ச்சஸ் ஈவன் அவங்களுக்குமே ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் ஆர் ரைட் வே ஆஃப் எஜுகேஷன் ஹவு டு டீச் தெம்ன்றதுலாம் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக டிரைவ் பண்ண முடியுன்றது தான் அனதர் சப் கோல். ஸோ இந்த மாதிரி நிறைய தேவையான ரிசர்ச்சஸ் நடந்துட்டு தான் இருக்குது, நடக்கணுன்றது தான் என்னோட ஒரு கோலுமே கூட. ஸோ தட் வி லிவ் இன் அ பெட்டர் பிளேஸ். இந்த ஃபேஷியல் பெரடோலியான்றது அதாவது ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது மூலமாக நமக்கு ஒருத்தவங்களோட ஃபேஸில் என்ன ரியாக்ஷன் இருக்கிறதுன்றதையும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க சந்தோஷமாக இருக்காங்களா சோகமாக இருக்காங்களான்றதை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற விதமுமே அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாறும். விச் ஆக்சுவலி பில்ட்ஸ் பெட்டர் பாண்ட்ஸ் அப்படின்றதான உண்மை. நம்ம எல்லாருக்கிட்டையும் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் எமோஷன்ஸ்.
அதுக்குமே இந்த ஃபேஷியல் பெரடோலியான்றது நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இன்ஃபேக்ட் நம்ம இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஐடென்டிஃபை பண்ற எபிலிட்டினால தான் நம்ம பார்க்குற சில ஃபேஸே இல்லாத ஆப்ஜெக்ட்லயுமே வந்து நமக்கு வந்து ஒரு எமோஷன் இருக்கிறதையுமே நம்ம சேர்ந்து ரியாக்ட் பண்றோம். லைக் ஒரு சேர் வந்து நம்மள முறைக்கிற மாரி, ஒரு பேக் வந்து நம்மள கோவமா பார்க்குற மாரி, இந்த மாதிரியான சிக்னல்ஸும் நம்ம பிரெயின் வந்து இந்த எபிலிட்டிய வச்சு தான் வந்து ஆக்சுவலா டிரைவ் பண்ணுது. இதுல இன்னொரு சூப்பரான ஒரு ரிசர்ச் நடந்தது. யுகே பேஸ் பண்ண ரிசர்ச் இது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பி எமோஷன குடுக்குதோ, அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமா சேல் ஆன மாரி. இத நம்ம எங்க அதிகமா பார்க்கலாம்னா, சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்டின்னா, சில ப்ராடக்ட்ஸ்ல சூரியன் சிரிக்கிற மாரி, இல்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட். பேசிக்கா அது ஹியூமனா இருக்காது. பட் அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட் சிரிக்கிற மாதிரி. இந்த கெல்லாக்ஸோட ஆட்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, இத உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். பில்ஸ்பெரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலேட்டபிளான எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஒரு ரிசர்ச்சுக்கு. ஈவன் கார் அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில கூட பார்த்தீங்க அப்டின்னா, கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிரிக்கிற மாரி தான் மோஸ்ட்லி டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு டைம்ல. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் கார் அண்ட் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கார்ஸ்லாம் வரும்போது, ஒரு ரக்கடான ஃபீல். லைக் அப்படியே கொஞ்சம் கோவமா, முறைக்கிற மாரி, தக் லைஃப் இந்த மாதிரி எமோஷன்ஸ ஒரு ப்ராடக்ட்ஸோட பர்ப்பஸ்ஃபுல்லா அட்டாச் பண்ணி, அது மூலமா சேல்ஸ் நம்பர் பூஸ்ட் பண்றதுக்கும் இந்த ரிசர்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அண்ட் ஐ திங்க் நம்ம ஊர்லயுமே இந்த பழக்கம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்மளோட ராயல் என்ஃபீல்ட் புல்லட் பார்த்தீங்க அப்படின்னா, புல்லட் கிளாசிக் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பர்ப்பஸ்ஃபுல்லா அது ஒரு ஃபேஸ் வர மாதிரியே தான் வச்சிருப்பாங்க. நெறைய பேர் வந்து ஈவன் R15ல வர அந்த ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணுன்னே சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதார்த்தமா நடந்த விஷயங்கள் கிடையாது. இந்த ரிசர்ச்சஸ பேஸ் பண்ணி நடந்த R&Dல இருந்து வந்த ப்ராடக்ட்ஸ் தான் இந்த பைக்ஸ் அண்ட் கார்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு சேர் உங்கள சோகமா பார்த்தாலோ, இல்ல ஒரு பேக் உங்கள கோவமா பார்த்தாலோ, ஆர் குடமிளகா இல்ல வெங்காயம் கட் பண்ணும்போது அது உங்கள பார்த்து சிரிக்கிற மாரி தெரிஞ்சாலோ, அது ஒண்ணும் பயப்படுற அளவுக்கோ, இல்ல பேனிக் ஆகுற அளவுக்கு ஒரு விஷயம் கிடையாது. நம்ம பிரெயின் ஜஸ்ட் ப்ராப்பரா ஃபங்ஷன் ஆகுதுன்றதுக்கான ஒரு அர்த்தம் தான் அது. வி ஆர் ஜஸ்ட் பீயிங் ஹியூமன்ஸ். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் தட். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை சுத்தி ஆர் நீங்க ரெகுலரா பார்க்குற ஏதோ ஒரு விஷயத்த எப்பவுமே உங்களுக்கு ஃபேஸ் மாதிரியே தோணுது அப்படின்னா அது என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். உங்க எல்லாரும் அடுத்த வீடியோல பார்க்குறேன். Until then, bye bye. Ele ma ele, boom boom.